சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய புது வருடத்தில் ஜனவரி 1ஆம் தேதி குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள். அது என்ன தீபம், எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு புது விஷயம் ஆரம்பிக்கும் போதும் நம்ம குலதெய்வத்தை வணங்கி விட்டு ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நமக்கு வெற்றியை மட்டுமே தரும். அப்படித்தான் புது வருஷத்துலையும் நம்ம குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு இந்த ஒற்றை தீபம் ஏற்றும் போது அந்த வருடம் முழுவதும் நமக்கு பல நல்ல நல்ல பலன்களையும் அனைத்து செல்வங்களையும் பெற்றுத்தரும். அதே போல் வருஷ பிறப்பன்று, அதாவது நியூ இயர் என்று கட்டாயம் இந்த ஒரு தவறை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 மணிக்கு எல்லோரும் கேக் வெட்டி கொண்டாடுவோம். அந்த கேக் வெட்டும் போது தீபத்தை ஏற்றுங்களே தவிர ஒருபோதும் அதை அணைக்கவே அணைக்காதீங்க. மெழுகுபத்தி ஏற்றி அதை ஓரமாக எடுத்து கொண்டு போய் வச்சிருங்க. ஒரு புது வருட தொடக்கத்தில் தீபத்தை ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. அந்த தீப ஒளியை அணைப்பது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சரியானதாக இருக்காது. அதனால் இந்த வருடம் நீங்கள் மெழுகுபத்தியை ஏற்றுங்க, ஒருபோதும் அதை அணைக்கவே அணைக்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படுவதை உங்களால் கண்கூட உங்களால் பார்க்க முடியும். வருஷ பிறப்புக்கு அடுத்து பலருமே செய்யக்கூடியது, எனக்கு அடுத்த வருஷத்தில் நான் இதை அச்சீவ் பண்ணியே ஆகணும், இதை என்னால் செய்து முடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கனவுகளை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. ஒன்றுமே யோசிக்காமல் போன வருஷம் நடந்த நல்லதுக்கும் கெட்டது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு அடுத்த வருஷம் எப்படியோ குருட்டாம்போக்கில் போகுது அப்படின்னு நினச்சி விட்டிங்கன்னா அந்த வாழ்க்கை வந்து அந்தளவுக்கு போகவே போகாது. இப்போ உங்கள் வீட்டில் பவுன் சேரணுமா, நான் அடுத்த வருஷத்துக்குள்ளே என்னால் ஒரு 3 பவுனாவது நான் எங்கள் வீட்டில் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு போடுங்க. வீட்டில் உள்ள பெண்களும் சரி, என்னால் இவ்வளோ சேமிப்பு இந்த வருஷம், நான் போன வருஷம் இவ்வளோ சேமிப்பு வச்சுருக்கேன், இந்த வருஷம் அதை விட அதிகமாக நான் சேமிக்கணும், நான் பணத்தை அதிகமாக சேமித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு உத்வேகம் கொடுத்து கண்டிப்பாக அந்த புது வருடத்தில் அடியெடுத்து வைங்க. அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயர்வதற்கு உங்கள் நம்பிக்கையே போதும். கண்டிப்பாக இப்போ குலதெய்வத்திற்கு நம்ம ஏற்ற வேண்டிய அந்த விளக்கு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அது எப்போ ஏற்றணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். 12 மணிக்கே புது வருடம் பிறக்கின்றது. நீங்கள் 12 மணி வரைக்கும் முழிச்சிருப்பீங்க அப்படின்னா தாராளமாக அந்த 12 மணிக்கே நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம். கார்த்திகைக்கு நீங்கள் பயன்படுத்திய அதே விளக்கை தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் 5 முகம் ஏற்ற வேண்டும். மண் விளக்குலேயே 5 முகம் வைத்த விளக்குலாம் இப்போ நிறைய விற்க ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா அவ்வளோதான் வரும். இல்லைங்க என்கிட்ட குத்து விளக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக குத்து விளக்கு ஏற்றலாம். ஒரு சிலர் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் எங்களுக்கு கிடைக்க நாங்கள் வீட்டில் எந்த மாதிரி குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதற்கு வாழைத்தண்டு நார் இருக்குது பார்த்தீங்களா, வாழை வெட்டினதுக்கப்புறம் அந்த நார் எடுத்து வச்சு அதை வந்து திரியாக பயன்படுத்தி நீங்கள் குலதெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். வாழை அப்படிங்கிறது நம்ம வாழையடி வாழையாக வாழ வைக்கக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தை மாதிரியே எங்களோட குலமும் வாழையடி வாழையாக தலைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு வாழை நாரை திரியாக பயன்படுத்தி உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கூடிய விரைவில் கேட்கும். இப்பொழுது ஜனவரி 1ஆம் தேதி அன்று நம்ம ஏற்ற வேண்டிய அந்த 5 முக விளக்கில் எந்த திரி போடலாம்? சாதாரண பஞ்சு திரியை நீங்கள் போடலாம். முக்கூட்டு எண்ணெய் ரொம்பவே சிறப்பு. அதாவது முக்கூட்டு எண்ணெய் அப்படின்னா இலுப்ப எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் நெய், இந்த 3 எண்ணெயும் சம அளவு ஒவ்வொரு ஸ்பூன் அந்த விளக்குலேயே நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு பஞ்சு திரி போட்டு 5 முக விளக்கு நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். இது 12 மணிக்கும் ஏற்றலாம். ஒரு இல்லைங்க நாங்கள் 12 மணி வரைக்கும் முழிச்சிருக்க மாட்டோம், நாங்கள் காலையில் 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எழுந்திரிப்போம், அப்போ நீங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு நீங்கள் எப்போதும் போல் ஏற்றுற மாதிரியே அதையும் ஏற்றுங்க. இந்த குலதெய்வத்திற்கு 5 முக தீபமும் ஏற்றுங்க. இல்லைங்க நாங்கள் எங்களுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் லேட்டாக தான் எந்திரிப்போம், நீங்கள் எப்போ எந்திரிச்சாலும் சரி உங்கள் பூஜை அறையில் போய் உங்கள் குலதெய்வத்திற்காக ஜனவரி 1ஆம் தேதி ஏற்றக்கூடிய முதல் தீபமாக இந்த தீபம் ஏற்ற வேண்டும். அதற்கு பிறகுதான் காமாட்சி விளக்கு, உங்கள் குலதெய்வ விளக்கு, மற்ற எந்த விளக்குனாலும் நீங்கள் ஏற்றுங்கள். நம்ம முக்கூட்டு எண்ணெய் ஏற்றுவதனாலும் நம்ம குலதெய்வத்தை மனதார வேண்டுவதனாலும் வரக்கூடிய ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் வீட்டில் நிறைவாக இருக்கும். உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு என்னுடைய குறிக்கோள் இதுதான், இதை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்க போகின்றது, என்னுடைய வாழ்க்கை அடுத்த வருடம் முழுவதும் சிறப்பாக இருக்க நீங்கள் அருள் புரிய வேண்டும், எப்போதும் எங்கள் கூடையே இருங்கன்னு சொல்லி மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு அந்த புத்தாண்டை தொடங்குங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய 2023
2025ஆம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். ஒரு சிலருக்கு 2024ஆம் ஆண்டு அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருந்திருக்காது. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அவங்கள தொடர்ந்து கொண்டே இருக்கும். இல்லை வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் நிறைய மருத்துவ செலவுலாம் இந்த வருஷம் நாங்கள் நிறையா பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி இரவு ஒரு 9 மணி 10 மணிக்கு நீங்கள் தூங்க போகிறீங்க, இல்லைங்க நாங்கள் 31ஆம் தேதி விடிய விடிய நாங்கள் முழிச்சிருப்போம் அப்படிங்கிறப்ப 30ஆம் தேதி இதை நீங்கள் செய்யுங்க. 30ஆம் தேதியோ அல்லது 31ஆம் தேதியோ எப்போ நீங்கள் தூங்க போகிறீங்களோ, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க. விளக்கில் இதை ஹாலில் வைத்து செய்ய வேண்டும். ஹாலில் கடுகு எண்ணெய் அப்படின்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை மளிகை கடையிலலாம் கேட்டிங்கன்னா தருவாங்க. கடுகு எண்ணெய் வாங்கி அந்த கடுகு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள். இது விடிய விடிய எரியணும். அதாக எரிஞ்சு அதாவே மலையேறலாம். அதில் ஒரு தவறுமே இல்லை. அந்த தீப ஒளி, அதாவது கடுகு எண்ணெயில் நம்ம ஏற்றக்கூடிய தீப ஒளி நம்ம வீட்டில் படரும் போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் நம்மை விட்டு விலகும். அது மட்டும் இல்லை, உங்களை இந்த வருடம், அதாவது 2024ஆம் வருடம் தொடர்ந்த உங்கள் குடும்பத்தை தொடர்ந்த கஷ்டங்கள், நோய், பிணி எதுவுமே அடுத்த வருஷமும் தொடராமல் இருக்கும். இதற்கு முற்றுப்புள்ளி இந்த வருடத்திலே வைத்து விடுங்கள். அதற்கு தான் இந்த கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றுவது. உங்களை பிடித்த அனைத்து கஷ்டங்களும் இந்த வருடத்தோட முடியட்டும். பிறக்க போகும் புது வருடம் புது தொடக்கமாக அமையட்டும். ஒரு சிலர் கேட்குறது, என்னங்க எதுக்கெடுத்தாலும் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் செய்த வழிபாடே இந்த தீப வழிபாடு தான். எந்த வீட்டில் தீப சுடரில் வீடு ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக எந்த ஒரு தீய சக்தியும் இருக்கவே இருக்காது. நம்ம முழு மனதோட குலதெய்வத்திற்கு நம்ம தீப வழிபாடு செய்ய செய்ய கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வரணும் அப்படின்னு ஒரு விதி இருந்தாலும் அந்த கஷ்டத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி உங்கள் குலதெய்வத்திற்கு இருக்குது. அதனால தான் குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டிற்கு சமம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் பிடிக்கும் அப்படின்னா எங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். குலதெய்வம் முன்னால் நின்று கண்ணாலே